ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் ஆண்டுதோறும் சர்வதேச புஷ்கர் கண்காட்சி நடைபெறும். இதுவே இந்தியாவின் பெரிய கால்நடை கண்காட்சி ஆகும். இந்த கண்காட்சியில் பார்வைக்கும் விற்பனைக்கும் கொண்டுவரப்பட்டிருந்த ஒட்டகங்கள், எருமைகள், குதிரைகளை பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள், குறிப்பாக வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆர்வத்துடன் வந்து செல்கின்றனர். இந்த கண்காட்சியில் கால்நடைகள் ஏலச்சந்தை ஒவ்வொரு ஆண்டும் நடப்பது வழக்கம். இந்த சந்தையில் கோடிக்கணக்கில் குதிரைகள் ஏலம் போகும். ஆனால் இந்த முறை குதிரைகளை விட இந்த கண்காட்சியில் இருந்த அன்மோல் என்கிற எருமை மாடு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 13 அடி நீளம், 6 அடி அங்குலம், 1500 கிலோ எடை கொண்ட முரா இனத்தை சேர்ந்த இந்த எருமை அங்கு வந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 8 வயதாகும் அன்மோலுக்கு ஒரு நாள் உணவிற்கு மட்டும் 2000 ரூபாய் செலவிடுவதாக அதனது உரிமையாளர் ஜக்தர் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் இதன் தினசரி உணவில் 4 கிலோ மாதுளை ஜூஸ், 30 வாழைப்பழங்கள், 20 புரோட்டீன் நிறைந்த முட்டைகள் மற்றும் 1/4 கிலோ பாதாம் மற்றும் தீவனம் ஆகியவை அடங்கும். மேலும் ஒரு நாளைக்கு 2 முறை குளிப்பாட்டப்பட்டு கடுகு மற்றும் பாதாம் எண்ணெய் மூலம் மசாஜ் செய்யப்படுகிறது. அன்மோலின் விந்தணுவிற்கு சந்தையில் அதிக தேவை உள்ளது என்பதால் வாரத்திற்கு 2 முறை விந்தணு எடுக்கப்பட்டு 300 முதல் 900 எருமை மாடுகளுக்கு செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் மாதம் 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை லாபம் கிடைப்பதாக உரிமையாளர் ஜக்தர் சிங் தெரிவித்துள்ளார். தற்போது 8 வயதாகும் இந்த எருமை மாடு மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருப்பதால் கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கண்காட்சிக்கு சென்றபோது தொழிலதிபர் ஒருவர் 23 கோடிக்கு அன்மோலை விலைக்கு கேட்டுள்ளார். ஆனால் இந்த மாட்டின் உரிமையாளர் ஜக்தர் சிங் அன்மோலை தன் சொந்த மகனாக நினைத்து வளர்ப்பதால் விற்பதற்கு மனமில்லை என்று தெரிவித்துள்ளார். இத்தகைய வளமையுடனும் வலிமையுடனும் இருக்கும் இந்த எருமை மாட்டின் விலையை கேட்கும் போது இனி நாம் யாரையும் எருமை மாடுன்னு சொல்லி திட்ட வேண்டாம் என்று முடிவெடுக்க தோன்றுகிறது.